கல்லடைந்த வரிசிலையான் கலிகம்பருக்கும் அடியேன்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலே பாடப்பட்ட அற்புதமான நாயனார் இந்த நாயனார். இந்த நாயனார் பொன்னாகரம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே வணிகர் குலத்திலே பிறந்த ஒரு அற்புதமான நாயனார். இந்த நாயனார் யாராவது ஒரு சிவனடியார்களை கண்டுவிட்டால் அந்த சிவனடியார்களை அழைத்து வந்து அவருக்கு பாத பூசை செய்து அவருக்கு தேவையானவற்றை எல்லாம் கொடுத்து அந்த நாயன்மாரை முறையாக கவனித்து அனுப்பக்கூடிய ஒரு தொண்டினை செய்து அடியாரை அழைத்து வந்து அவருக்கு முறையான அத்தனை வேலைகளையும் செய்து அவரை வழியனுப்பக்கூடிய ஒரு அன்பராக இந்த நாயன்மார் திகழ்கிறார். இப்படியே பல காலம் செய்து வரார். ஏதாவது ஒரு அடியார்கள் போயிட்டாங்கன்னா அந்த அடியார்களை அழைத்து வந்து தம்முடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த அடியாருக்கு பாத பூசை செய்வார். எப்படி செய்வார்? இவரோடு சேர்ந்து இவருடைய மனைவியாரும் வந்து சேர்ந்து பாத பூசை செய்வாங்க. ஏன்னா பாத பூசைங்கிறது இருவரும் சேர்ந்து செய்யக்கூடியது. அப்ப ரெண்டு பேரும் கணவனும் மனைவியுமாக பாத பூசை செய்து அந்த நாயனாரை வழிபட்டு அனுப்பி வைக்கக்கூடிய வழக்கமாக இருந்தது. இப்படி பல நாள் நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு அடியார் வராரு இவருடைய வீட்டு. இந்த அடியாரை அழைத்து வந்து வீட்டுக்குள்ளே அமர வைத்து பாத பூசை செய்வதற்காக எல்லாம் தயாராயிடுச்சு. அந்த அம்மையார் வராங்க. இந்த கலிகம்ப நாயனாருடைய மனைவி அந்த அம்மா பாத பூசை செய்யலன்ட்டாங்க.